ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 19/4/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பாவனை உள்ள ஆத்மா மற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் லட்சணம். இன்று பாப்தாதா எந்த குழந்தைகள் பாவனையோடு தந்தையிடம் வந்து சேர்ந்திருக்காங்க, எந்த குழந்தைகள் தெரிந்து கொண்டு அடைவதற்காக, அதாவது குழந்தையாக ஆவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு அனைத்து குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. 2 விதமான குழந்தைகளும் தந்தையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பாவனை உள்ள குழந்தைகள் பாவனையினுடைய பலன் மற்றும் சக்தி, குஷி, சாந்தி, ஞானம் மற்றும் அன்பினுடைய பலனை பிராப்தி செய்து இதிலேயே குஷி அடைந்துடுறாங்க. இருந்தும் பக்தியினுடைய பாவனை மேலும் இப்பொழுது தந்தையினுடைய அறிமுகம் கிடைத்ததால் தந்தை மற்றும் பரிவாரத்தின் மேல் வைத்திருக்கும் பாவனை இதில் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. பக்தியினுடைய பாவனை மூட நம்பிக்கையின் பாவனை, மறைமுகமாக சந்திப்பதற்கான பாவனை, அற்ப காலத்து சுயநலம் நிரம்பிய பாவனை. தற்சமயம் ஞானத்தின் ஆதாரத்தினால குழந்தைகளினுடைய பாவனை என்ன இருக்குதோ அது பக்தி மார்க்கத்தை விட மிக உயர்ந்தது. ஏன்னா மறைமுகமாக தேவ ஆத்மாக்களின் மூலமாக இருக்கும் பாவனை இல்லை, நேரடியாக தந்தை மேல் வைத்திருக்கும் பாவனை. தெரிஞ்சிருக்கிறாங்க, அறிஞ்சிருக்கிறாங்க, ஆனா பாவனை நிறைந்து தெரிந்து கொள்ளுதல் மற்றும் ஞானம் மூலமா தெரிந்து கொள்ளுதல், இதுல வித்தியாசம் இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. ஞானத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னா தந்தை என்னவாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, நானும் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அந்த விதிபூர்வமாக தெரிஞ்சுக்கிறது. அதாவது தந்தைக்கு சமமாக ஆவது. அனைவருமே தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா பாவனை நிரம்பிய மற்றும் ஞானத்தினுடைய விதி நிறைந்து தெரிந்து கொள்வதில் உள்ள வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு பாபா சொல்றாங்க. இன்று பாப்தாதா அநேக குழந்தைகளினுடைய பாவனையை பார்த்துட்டு இருந்தாங்க. பாவனை மூலமாகவும் தந்தையை தெரிந்து கொள்றதுனால ஆஸ்தியை பிராப்தி செஞ்சிடுறாங்க. ஆனால் சம்பூர்ண ஆஸ்தியினுடைய அதிகாரி மற்றும் வெறும் ஆஸ்தியினுடைய அதிகாரி அப்படிங்கிற இந்த வித்தியாசம் ஏற்பட்டுடுது. சொர்க்கத்தினுடைய பாக்கியம் மற்றும் ஜீவன் முக்தியினுடைய அதிகாரம் பாவனை உள்ளவங்களுக்கும் மற்றும் ஞானம் நிறைந்தவர்களுக்கும் இருவர்களுக்குமே கிடைச்சிருக்குது. பதவியினுடைய பிராப்தியில மட்டும் வித்தியாசம் ஏற்பட்டுடு. பாபாங்கிற வார்த்தையை இருவர்களுமே சொல்றாங்க, மேலும் குஷியோடு சொல்றாங்க. ஆகையினால பாபா அப்படின்னு சொல்றதுனால மற்றும் புரிந்து கொள்றதுனால பலனாக ஆஸ்தியினுடைய பிராப்தியோ கண்டிப்பாக இருக்கும். ஜீவன் முக்தியினுடைய அதிகாரத்தை உரியவங்களாகவோ ஆகிடுறாங்க. ஆனா அஷ்ட ரத்தனம், 108 வெற்றி ரத்தனம், 16,000 மற்றும் பிறகு 9 லட்சம், எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுடுது. மாலை 16,000க்கும் இருக்குது, 108க்கும் இருக்குது. 108ல் 8 விசேஷமானவங்களாக இருக்கிறாங்க. மாலையினுடைய மணியாகவோ அனைவரும் ஆகிறாங்க. இருவர்களையுமே மணிகள் அப்படின்னு சொல்வோம். 16,000த்தினுடைய மாலையின் மணியும் குஷியோடு மற்றும் பெருமிதத்தோடு என்னுடைய பாபா மற்றும் என்னுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்ய பதவியில ராஜ சிம்மாசனத்தினுடைய அதிகாரி, ராஜ குடும்பத்தினுடைய அதிகாரி, மேலும் ராஜ குடும்பத்தின் தொடர்புல வருவதற்கான அதிகாரி என்று இந்த வித்தியாசம் ஏற்பட்டது. பாவனை உள்ள ஆத்மாக்கள் மற்றும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் இருவருக்குமே போதை இருக்குது. பிரபுவினுடைய அன்பின் விஷயங்களை மிக நல்ல முறையில் சொல்றாங்க. அன்பு சொரூபத்தில் உலகத்தின் உணர்வுகளையும் மறந்துடுறாங்க. எனக்கு இருப்பதோ ஒரு தந்தை என்ற இந்த ஈடுபாடு நிறைந்த பாடலையும் நன்றாக பாடுறாங்க. ஆனால் சக்தி ரூபமாக இருப்பதில்லை. அதிகமானவங்களை குஷியில் இருப்பவர்களாகவும் பார்ப்பீங்க. ஆனால் ஒருவேளை மிக சிறிய மாயாவினுடைய தடை வருது அப்படின்னா பாவனை உள்ள ஆத்மாக்கள் மிக விரைவிலேயே பயந்து விடுவாங்க. ஏன்னா ஞானத்தினுடைய சக்தி குறைவாக இருக்குது. இந்த நேரம் மிகவும் மகிழ்ச்சியில் தந்தையினுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு பார்ப்பீங்க. மேலும் அடுத்த நேரம் மாயாவின் மிக சிறிய தாக்குதலும் குஷியினுடைய பாடலுக்கு பதிலாக என்ன செய்வது, எப்படி செய்வது, என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று என்னென்ன பாடல் பாடுவதிலும் குறைவானவர்களாக இருப்பதில்லை. ஞான நிறைந்த ஆத்மாக்கள் தன்னை எப்பொழுதும் தந்தையுடன் இருக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நினைக்கிறதுனால மாயாவை கடந்து வந்து விடுறாங்க. என்ன ஏன் என்று பாடலை பாடுறதில்லை.
பாவனை உள்ள ஆத்மாக்கள் அன்பினுடைய சக்தியினால மட்டும் முன்னேறி சென்று கொண்டே இருப்பாங்க. மாயாவை எதிர்நோக்குவதற்கான சக்தி இருப்பதில்லை. ஞானம் நிறைந்த ஆத்மா தந்தைக்கு சமமாக ஆகணுங்கிற அந்த லட்சியத்தோடு அனைத்து சக்திகளை அனுபவம் செஞ்சு எதிர்நோக்க முடியும். இப்போ நான் யார்? நான் பாவனை உள்ள ஆத்மாவா அல்லது ஞானம் நிறைந்த ஆத்மாவா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்கிறாங்க பாபா. தந்தையும் பாவனை உள்ளவர்களையும் பார்த்து குஷி அடைகிறாங்க. என்னுடைய பாபா அப்படின்னு சொல்றதுனால அதிகாரியாகவும் ஆயிட்டாங்க. மேலும் அதிகாரத்தை பெறுவதற்கும் உரிமை உள்ளவராக ஆகிவிட்டாங்க. முழுமையாக பெறுவது அல்லது கொஞ்சம் பெறுவது, அது முயற்சி செய்வதனுடைய அனுசாரம் எந்த அளவு பையை நிரப்புகிறாரோ அந்த அளவு நிரப்ப முடியும். ஏன்னா என்னுடைய பாபா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சாவியையோ போட்டு திறந்தே விட்டார். வேற எந்த சாவியும் இல்லை. ஏன்னா பாப்தாதா கடல் தான், குறைவின்றி இருக்கிற, அளவற்று இருக்கிற. எடுத்துக்கொள்றவங்க களைப்படைஞ்சிடுறாங்க, கொடுக்கிறவங்க களைப்படைகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு உழைப்பு என்று என்ன செய்ய வேண்டியது இருக்குது? திருஷ்டி கொடுத்தார் மற்றும் அதிகாரத்தை கொடுத்தார். கடின உழைப்பு எடுத்துக்கொள்றவங்களுக்கும் கிடையாது. ஆனால் அலட்சியத்தின் காரணத்தினால மட்டும் இழந்துடுறாங்க. தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக இழந்துட்டு பிறகு அடைவதற்காக கடும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. இழப்பது அடைவது, அடைவது இழப்பது என்ற இந்த கடும் உழைப்பின் காரணமாக களைப்படைஞ்சிடுறாங்க. எச்சரிக்கை நிறைந்தவர், புத்திசாலி, திறமை நிறைந்தவர் அப்படின்னா எப்பொழுதும் பிராப்தி சொரூபமாக இருக்கிறாங்க. எப்படி சத்தியுகத்தில் தாசிகள் சேவை செய்வதற்காக எப்பொழுதும் முன்னுக்கும் பின்னுக்கும் உடன் இருப்பாங்க, அதே மாதிரி ஞானஸ்வரூப ஆத்மா தந்தைக்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாவுக்கு இப்பொழுதும் அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள் சேவாதாரியினுடைய ரூபத்தில் எப்பொழுதும் உடன் இருந்து சேவை செய்வாங்க. எந்த சக்தியை எந்த குணத்தை வரவழைக்கிறாங்களோ அது உடனே ஆஜராக ஆயிடும். அந்த மாதிரியான சுயராஜ்ய அதிகாரி விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிறாங்க. இதுவும் கடினமாக இருக்காது தான் இல்லையா? ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு குணத்தின் மூலம் எப்பொழுதும் வெற்றி அடைவேன் அப்படின்னு அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க. எப்படி நாடகத்தில் நடித்து காண்பிக்கிறாங்க இல்லையா? ராவணன் தன் உடன் இருப்பவர்களை தூண்டி விடுறாங்க. மேலும் பிராமண ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா தன்னுடைய சக்திகள் மற்றும் குணங்களை தூண்டிடுறாங்க. அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரியாக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அல்லது தேவையான நேரத்தில் இந்த சக்திகளை காரியத்தில் கொண்டு வர முடியறது இல்லையா? பலகீனமான ராஜாவை யாரும் ஏற்றுக்கொள்றது கிடையாது. ராஜாவை பிரஜைகள் ஏற்று நடக்கணும் இல்லையா? வீரம் நிறைந்த ராஜாக்கள் அனைத்தையும் தன்னுடைய கட்டளைப்படி நடத்துவாங்க. மேலும் ராஜ்யத்தை பிராப்தி செய்வாங்க. ஆகினால சுலபமானதை கடினமாக்குவது, மேலும் பிறகு களைப்படைந்து விடுவது என்பது அலட்சியத்தினுடைய அடையாளம். பெயர் ராஜா, மேலும் அவருடைய கட்டளைப்படி நடக்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னா இது என்னன்னு சொல்றதுன்னு பாபா கேட்குறாங்க. சில சொல்றாங்க இல்லையா, சகித்து கொள்ளும் சக்தி இருக்கணும் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் காலம் தாழ்த்தி பின்னால் நினைவு வந்ததுன்னு சிலர் சொல்றாங்க. பாபா சொல்றாங்க, அந்த நேரம் சகித்து கொள்ளும் சக்தி மூலம் காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கவும் செய்கிறாங்க. இதற்கான அர்த்தம் அழைத்தது இப்பொழுது மேலும் வந்தது மறுநாளில் அப்படின்னா அது கட்டளைப்படி இருந்ததா? நடந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய சக்தி தன்னுடைய கட்டளைப்படி இருக்கலை. சேவாதாரி தேவையான நேரத்தில் சேவை செய்யலை அப்படின்னா அந்த மாதிரி சேவாதாரியை என்னென்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. ஆகையினால் எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாகி அனைத்து சக்திகளையும் குணங்களையும் தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் சேவையில் ஈடுபடுத்துங்க. புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. பாவனை உள்ளவராக மட்டும் ஆகாதீங்க, சக்திசாலியாகவும் ஆகுங்க. நல்லது. பலவிதமான ஆத்மாக்களினுடைய சந்திப்பு விழாவை பார்த்து குஷி அடையிறீங்க இல்லையா? மதுபனில் இருக்கிறவங்க எத்தனை மேலாக்களை பார்த்து இருப்பாங்க, எத்தனை விதவிதமான குரூப்புகள் வருது. பாப்தாதாவும் பல வகையான மலர் தோட்டங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. வருக வருக அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுடைய கல்யாண ஊர்வலம் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டு இருக்குது. அதை பார்க்குறீங்கள் தான் இல்லையா? பாபா பாபா அப்படின்னு சொல்லி அனைவரும் வந்து சேர்ந்துட்டாங்க, மதுபனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ சம்பூர்ண லட்சியத்தை சென்றடையணுங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் சிரேஷ்ட அதிகாரத்தை அடையும் வெற்றி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் அனைத்து சக்திகள் மூலம் சேவை செய்யக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு
எப்பொழுதும் ராஜ சிம்மாசனத்தின் அதிகாரியாக ஆகக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தனித்தனி பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பஞ்சாப் மண்டலத்தோடு சந்திப்பு செய்கிறாங்க பாப்தாதா. அனைத்து பஞ்சாப் நிவாசிகள் மகாவீர் தான் இல்லையா? பயப்படுறவங்க இல்லை. எந்த விஷயத்துக்கும் பயமும் கிடையாது. மிகப்பெரிய பயமாக மரண பயம் இருக்கும். நீங்கள் அனைவருமோ ஏற்கனவே இறந்துட்டீங்க. இறந்துட்டவங்களுக்கு இறப்பதற்கான என்ன பயம் இருக்க முடியும்? எப்போ இதை செய்யணும் அதை செய்யணும், மேலும் அதை நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா மரணத்தின் பயம் இருக்கும். நீங்களும் அனைத்து காரியங்களையும் முடிச்சிட்டு தயாராக இருக்கீங்க. இந்த பழைய ஆடையை விட்டுட்டு தயாராக இருக்கீங்க இல்லையா? ஆகையினால பயம் இல்லை. மேலும் யாரெல்லாம் பயபீதி அடைந்திருக்கும் ஆத்மாக்களோ அவங்களையும் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய துக்கமான உலகத்துல சுகம் கொடுக்கும் ஆத்மாக்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்க சுக வல்லனுடைய குழந்தைகள். எப்படி இருள்ல நெருப்பு இருக்குது அப்படின்னா வெளிச்சமாக ஆயிடுது, அதே மாதிரி துக்கமான சூழ்நிலையில சுகம் கொடுக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள். அப்படின்னா சுகம் கொடுப்பதற்கான சிரேஷ்ட பாவனை எப்பொழுதும் இருக்குதான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் சுகம் கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும். நீங்கள் சாந்தியின் வள்ளலினுடைய குழந்தைகள், சாந்தி தேவர்கள். அப்படின்னா சாந்தி கொடுக்கிறவங்க யார்? தனியாக தந்தை மட்டுமில்லை, நீங்கள் அனைவரும் தான். ஆகையினால சாந்தி கொடுக்கக்கூடிய சாந்தி தேவா, சாந்தி கொடுக்கும் காரியத்தை செய்து கொண்டிருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் என்ன சேவை செய்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. அதற்கு நீங்கள் இந்த நேரம் எந்த விசேஷமான விஷயத்துக்கு தேவையாக இருக்குதோ அந்த காரியத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. நல்லது. மற்றவர்கள் துணியும் கொடுப்பாங்க, உணவும் கொடுப்பாங்க. ஆனால் அனைத்தையும் விட அவசியமானது சாந்தி. அப்படி அனைவருக்காகவும் என்ன தேவையாக இருக்குதோ அதை நாங்கள் கொடுக்குறோன்னு பாபா சொல்கிறாங்க. இதை விட பெரிய சேவை வேறு என்ன இருக்குது? மனம் அமைதியாக இருக்குது அப்படின்னா செல்வமும் உபயோகத்தில் வருது. மனம் அமைதி இல்லை அப்படின்னா செல்வத்தினுடைய சக்தியும் தொந்தரவு கொடுக்கும். இப்போ அந்த மாதிரி சாந்தியினுடைய சக்திசாலியான அலைகளை பரப்புங்க. அதன் காரணமாக முழு தேசத்தில் இதுதான் சாந்தியினுடைய ஸ்தானம் என்று அனைவரும் அனுபவம் செய்யட்டும். ஒவ்வொருவரிடமிருந்து கேட்டு அனுபவம் செய்வதற்காக 2 நிமிடம் செல்றதுனால கூட இங்கே மிகுந்த அமைதி கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி செய்தியை பரப்பட்டும். சாந்தி கிடைக்கும் இடம் இந்த சேவை ஸ்தானம்தான் அப்படிங்கிற செய்தி பரவணும். எவ்வளவுதான் அமைதியற்ற ஆத்மாவாக இருந்தாலும் எப்படி நோயாளி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க, அதே மாதிரி அமைதியற்ற நேரத்தில் இந்த சாந்தியினுடைய ஸ்தானத்துக்குத்தான் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு, அவரிடமிருந்து இன்னொருவருக்கு என்று அப்படி பரவிக்கிட்டே இருக்கும். யார் அமைதி இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களை பிரத்யேகமாக அழைத்தும் சாந்தியினுடைய அனுபவத்தை செய்விக்க சொல்கிறாங்க பாபா. யாரெல்லாம் தொடர்புல வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் இங்கே வந்து சாந்தியினுடைய அனுபவம் செய்யுங்க அப்படிங்கிற அந்த செய்தி அனுப்புங்க. பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு விசேஷமாக இந்த சேவை செய்யணும். இப்போ இந்த செய்தியை நாலாபுறங்களிலும் பரப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்தானம் வேண்டும், அப்படி அங்கங்கு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அது எந்த இடம் என்ற அறிமுகம் இல்லை, தேடிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று பிறகு அது இந்த இடம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு இப்பொழுது உங்களால் சகஜமான புகலிடம் கொடுக்க முடியாதான்னு பாபா கேட்குறாங்க. அந்த மாதிரி சேவை செய்யுங்க. குழப்பமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் சரி தொடர்புல வருவீங்க இல்லையா? தொடர்புல இருக்கிறவங்களுக்கு அனுபவம் செய்வித்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆத்மாக்கள் செய்தியை பரப்புவாங்க. அவங்களுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது யோக பயிற்சி முகாம் வைங்க. ஒருவேளை கொஞ்சமாவது அமைதியினுடைய அனுபவம் செய்துவிட்டார் என்றால் மிகவும் குஷி அடைவீங்க. நன்றி சொல்வாங்க. நான் செய்யணும் என்று எப்போ லட்சியம் இருக்குமோ அப்போ வழியும் கிடைச்சிடும். ஆகினால் அந்த மாதிரி பெயரை புகழடைய செய்து நீங்க காமிக்கணும். எந்த அளவு பஞ்சாபினுடைய நிலம் உறுதியானதாக இருக்குதோ அந்த அளவு மென்மையானதாகவும் இருக்க முடியும்னு சொல்றாங்க பாபா. மென்மையானதாகவும் ஆக்க முடியும்.
எப்பொழுதும் தன்னை பரிஸ்தா அதாவது டபுள் லைட்டாக அனுபவம் செய்றீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இந்த சங்கமயுகத்தினுடைய இறுதி சொரூபம் பரிஸ்தா தான் இல்லையா? பிராமண வாழ்க்கையினுடைய பிராப்தியே பரிஸ்தா வாழ்க்கை. பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு எந்த தேகத்தின் மேலும் தேகத்தின் சம்பந்தத்தின் மேலும் ரிஸ்தா அதாவது உறவு இல்லையோ அவங்க தான். தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தம் இப்படி அனைவரிடமிருந்து உறவு முடிவடைஞ்சிருச்சா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்கான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை கொஞ்சமாவது சூட்சும பற்றுதலோடு கயிறு இருக்குது அப்படின்னா உங்களால் பறக்க முடியாது, கீழே வந்துடுவீங்க. ஆகையினால பரிஸ்தா அப்படின்னா எந்த ஒரு பழைய உறவும் இல்லாமல் இருப்பது. எப்போ வாழ்க்கையே புதியது அப்படின்னா அனைத்தும் புதியதாக இருக்கும். எண்ணம் புதியது, சம்பந்தம் புதியது, செய்யும் தொழில் புதியது, அனைத்தும் புதிதாக இருக்கும். இப்போ பழைய வாழ்க்கை கனவுல கூட நினைவுல வர முடியாது. ஒருவேளை கொஞ்சமாவது தேக உணர்வுல வரீங்க அப்படின்னா உறவு இருக்குது. அதனால தான் தேக உணர்வுல வரீங்க. ஒருவேளை உறவு இல்லை அப்படின்னா புத்தி செல்ல முடியாது. உலகத்தில் இத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட உறவு இல்லை என்றால் நினைவு வருவது இல்லை தான் இல்லையா? யாருடன் உறவு இருக்குதோ அவங்க நினைவு வருது. ஆகையினால தேகத்தினுடைய உணர்வு வருவது அப்படின்னா தேகத்தினுடைய உறவு இருக்குது. ஒருவேளை கொஞ்சமாவது தேகத்தின் மேல் பற்றுதல் இருக்குது அப்படின்னா எப்படி மேலே போவீங்க? சுமையான பொருளை எவ்வளோதான் மேலே வீசினாலும் கீழே வந்துடும். அப்படி பரிஸ்தா அப்படின்னா லேசான எந்த சுமையும் இல்லாதவங்க. மர்ஜிவா ஆவது அப்படின்னா சுமையிலிருந்து விடுபடுவது, அதாவது உடலிலிருந்து இறந்து மறுபிறவியில் வாழ்வது அப்படின்னா சுமையிலிருந்து விடுபடுறது. ஒருவேளை கொஞ்சமாவது இன்னும் ஏதாவது இருந்துருச்சு அப்படின்னா மிக விரைவாக அதை அழிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா எப்போ நேரத்தினுடைய விசில் ஊதப்படுமோ இப்போ அனைவரும் மேலே பறந்து செல்வாங்க. மேலும் சுமை உள்ளவங்க கீழே இறந்துடுவாங்க. சுமை உள்ளவங்க பறக்கிறவங்களை பார்ப்பவர்களாக ஆயிடுவாங்க. ஏதாவது சூட்சம கயிறுகளும் இருந்து விடவில்லையே அப்படின்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா. புரிந்ததான் கேட்குறாங்க. நான் பந்தனமற்ற பரிஸ்த ஆத்மா, பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா என்ற இன்றைய விசேஷ வரதானத்தை நினைவில் வைங்க. பரிஸ்தா என்ற வார்த்தையை ஒருபொழுதும் மறக்காதீங்க. பரிஸ்தா அப்படின்னு நினைக்கிறதுனால மேலே பறந்துடுவீங்க. வரமளிக்கும் வள்ளலின் வரதானத்தை நினைவு வச்சிங்க அப்படின்னா எப்பொழுதும் அனைத்தும் நிறைந்தவராக ஆகிடுவீங்க. எப்பொழுதும் தன்னை அமைதியினுடைய செய்தி கொடுக்கும் செய்தியாளர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறார். பிராமண வாழ்க்கையினுடைய காரியமே செய்தி கொடுப்பது. எப்பொழுதாவது இந்த காரியத்தை மறப்பதில்லையே. சிரேஷ்ட ஆத்மா என்னுடைய சிரேஷ்ட காரியமாக என்ன இருக்குதோ அதை எந்த அளவு நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு தினசரி சோதனை செய்யுங்க. எத்தனை பேருக்கு செய்தி கொடுத்தேன், எத்தனை பேருக்கு அமைதியினுடைய தானம் கொடுத்தேன் அப்படின்னு சோதிச்சு பார்க்க சொல்கிறாங்க பாபா. நீங்கள் செய்தி கொடுக்கும் பெரும் வள்ளல், வரமளிக்கும் ஆத்மாக்கள். உங்களுக்கு எத்தனை பட்டங்கள் இருக்குது? இன்றைய உலகத்தில் எவ்வளவுதான் மிகப்பெரிய பட்டங்கள் இருந்தாலும் உங்கள் எதிரில் அவை அனைத்தும் சிறியவை. அங்கே பட்டம் கொடுப்பவர்கள் ஆத்மாக்கள், ஆனால் குழந்தைகள் உங்களுக்கு பட்டம் கொடுக்கிறவங்க சுயம் தந்தை. தன்னுடைய பலவிதமான பட்டங்களை நினைவில் வச்சு அதே குஷி அதே சேவையில் எப்பொழுதும் இருங்க. பட்டங்களினுடைய நினைவு மூலம் சேவை இயல்பாகவே நினைவில் வருங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். ஒருமித்த நிலையினுடைய சக்தி மூலம் அடிமைத்தன நிலையை பரிவர்த்தனை செய்யும் அதிகாரி ஆத்மாவுக்கு. அதிகாரி ஆத்மா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாபா சொல்கிறாங்க ஒருமித்த நிலையினுடைய சக்தி மூலமாக அடிமைத்தன நிலையை பரிவர்த்தனை செய்யணும். பிராமணன் அப்படின்னா அதிகாரி ஆத்மா. அவங்க ஒருபொழுதும் யாருடைய எதனுடைய அடிமையாக ஆக முடியாது. தன்னுடைய பலகீனமான ஸ்பாவம் சமஸ்காரத்தின் வசமும் ஆக முடியாது. ஏன்னா ஸ்பாவம் அப்படின்னா தனக்காகவும் மற்றும் அனைவர்களுக்காகவும் ஆத்மீக உணர்வு இருக்குது அப்படின்னா பலகீனமான ஸ்பாவத்தின் வசமாக முடியாது. மேலும் ஆதி சமஸ்காரங்களுடைய நினைவின் மூலம் பலகீனமான சமஸ்காரமும் சுலபமாக பரிவர்த்தனை ஆயிடுது. ஒருமித்த நிலையினுடைய சக்தி அடிமைத்தனத்தின் நிலையை பரிவர்த்தனை செய்து எஜமான தன்மையினுடைய நிலையின் ஆசனத்தில் அமர வைத்து விடுது. ஸ்லோகன். கோபம் ஞானஸ்வரூப ஆத்மாவை பொறுத்தளவில் மிகப்பெரிய எதிரி. கோபமானது ஞானஸ்வரூப ஆத்மாவை பொறுத்தளவில் மிகப்பெரிய எதிரி பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.